நித்யானந்தம் அனைவருக்கும் காணவருக்கும் இன்றைக்கு எப்படி ஈஸ்வர தத்துவம் வித்யா தத்துவம் விரிவடைகிறது என்று பார்ப்போம். ஈஸ்வரம் வித்யா தத்துவம் 7 ஸ்டேஜஸில் இருக்குது. அப்போது அந்த வித்யா தத்துவம் அருவ நிலையில் ஆஸ்ட்ரல் ஃபார்மில் இருக்கும்போது புருஷாவாக மாறுது. அது எப்படி மாறுறத அந்த விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வித்யா தத்துவத்தில் காலம், நியதி, கலை, வித்யா, அராகம், புருடன், அசுத்தமாயே அப்படின்ட்டு 7 விஷயங்கள் இருக்குது. இப்போது இதில் காலம் என்பது ஃபஸ்ட்டு வருது. இந்த காலத்தை ஏன் வச்சுருக்காங்கன்னா, இந்த உலகம் உருவாயிடுச்சு, இந்த உலகத்தில் பீயிங் இருக்குது. இப்போ இந்த உலகம் எவ்வளோ காலம் இருக்கணும், இதில் வாழ்கிற பீயிங் எவ்வளோ காலம் இருக்கணும், அதையெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது இந்த காலம் டைமென்ஷன்லாம் நடக்குது. ரெண்டாவது நியதி. ஸோ காலம் வகுத்தாச்சு. இந்த உயிர்கள் எப்படி அந்த கர்மத்துக்கேற்ப செட் ஆஃப் ரூல்ஸ், காஸ்மிக் ரூல்ஸ்னு சொல்லி அதுக்கேற்ப எப்படி இயங்குறது, அந்த காஸ்மிக் ரூல்ஸ் தான் நியதி. ஸோ அந்த நியதியை ஃபாலோ பண்ணி இந்த பீயிங்ஸ் வெவ்வேறு பிளேனில் இருக்கிற பீயிங்ஸ் எப்படி இயங்க வேண்டும், இந்த காஸ்மாஸ் எப்படி இயங்குறது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நியதி. அப்போது இந்த மல்டிவர்ஸில் இந்த பீயிங் அவனுடைய கர்மாவை செய்வதற்கு ஏற்ப அந்த காஸ்மிக் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது தான் நியதி. இது நியதி தத்துவத்தில் வருது. கலை என்ன பண்ணாக்கா உங்கள் கிரியா சக்தி தூண்டிவிடும். அப்போது இது தூண்டிவிடும் என்ன ஆகுதுனாக்கா, ஆணவம் உங்களுக்கு தூண்டப்பட்டு தட்டி எழுப்பப்பட்டு அப்படியே அந்த ஆன்மா அந்த கேவல நிலையிலேருந்து சகஜ நிலையில் நான் யார் அப்படின்ற ஒரு இது இந்த கலை வரும்போது நடக்கும். அப்போ தான் படைப்பு இந்த இது இயங்கும் தன்மைக்கு அந்த ஆன்மா வருது. ஸோ இதுதான் கலை. அதுக்கடுத்து வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் இல்லை, ஞான சக்தி. அப்போது அறிவு. இப்போ உயிர் வந்தாச்சு, அது இயங்க வேணாக்கா அதுக்கும் ஒரு சில அறிவு வேணும். ஸோ அந்த அறிவை கொடுத்து அது எந்த ஸ்பேஸில் எந்த வெளியில் இருக்குதோ அதற்கேற்ப அந்த தன்மைக்கேற்ப அந்த அறிவுகள் வெளிப்பட்டு அந்த ஆன்மா இயங்குவதற்கு வழிகாட்டியாக இருக்கிறது தான். இந்த அறிவு தான் புத்தியை கொண்டு, ஆணவத்தை கொண்டு புத்தியை சூப்பர்வைஸ் பண்ணி வழி நடத்தி இயக்குது. அராகம். இந்த அராகம் என்ன பண்ணுதுனாக்கா இச்சா சக்தியை கொண்டு இயங்குது. இது இச்சா சக்தியின் மூலம் மைண்டு, சித்தம் இதை வைத்துக்கொண்டு இந்த உயிரை இயக்குகிறது. அப்போது இந்த அராகம் இருக்கிற ஆசை தூண்டப்பட்டு உயிர் மைண்டு மூலம் இயங்கி சித்தத்திலிருந்து விஷயங்களை பெற்று அதுக்கேற்றாற்போல் இயங்குது. அப்போது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்மாவுக்கு பார்த்தீங்கன்னா காலம், நியதி, கலை, வித்யா, அராகம் அப்படின்ற ஒரு 5 உபகரணங்கள் பூட்டப்பட்டுள்ளது. தான் 5 சட்டைகள் கூட எடுத்துக்கலாம். இது பஞ்ச கஞ்சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு ஆன்மா வந்துட்ட பிறகு இதுதான் புருட தத்துவம் இங்கே உருவாது. ஆன்மா இந்த 5 நிலையை ஒட்டி தழுவி அதுக்குள்ளடக்கிய நிலையில் அருவுருவ நிலையில் புருடனாக இருக்குது. அப்போது இந்த 5 மெக்கானிசம் கலை, நீதி, வித்யா, அராகம் இதெல்லாம் ஆன்மாவுக்கு உடைகள் போல இருந்து பஞ்சகஞ்சுகா சரீரம். இந்த பஞ்சகஞ்சு சரீரம் தான் புருஷா இல்லை புருடன் அப்படின்னு வரும். இது புருஷா புருடன் எப்படி மாறுறதை பார்ப்போம். இப்போ இவ்வளோ நிலையில் வந்தாச்சு. இப்போ இந்த ஆன்மா ரெடியாக இருக்குது. அது அருவுருவ நிலை இருக்குது. அது உருவநிலைக்கு வரனாக்கா அது அசுத்தமாய்க்கு உட்பட்டு அதே நம்ம ஏற்கண்ட 11 டைம்ஸில் எப்படி பொருள் மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அது மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகி இந்த உயிருக்கு ஸ்தூல உடம்பு கிடைக்குது. அந்த ஸ்தூல உடம்பு கிடைக்கிறது ஆன்ம தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவங்களுக்கு எப்படி விரிவடைகின்றது வரும் காலில் பார்க்கலாம். அப்போது இது வரைக்கும் வித்யா தத்துவம் என்னென்னு பார்த்தீங்க. அப்போ வித்யா தத்துவத்தில் 7 நிலைகள் காலம், நியதி, கலை, வித்யா, அராகம், புருடன், அசுத்தமாயை. இந்த அசுத்தமாயை கொண்டு தான் இந்த
புருடனானது வந்து ஆன்ம தத்துவக்குள் புகுகிறது. ஆன்ம தத்துவங்கள் வந்து 24 ஆன்ம தத்துவங்கள். அந்த ஆன்மத்தில் விரிவடையும் போது இது வந்து எப்படி வந்து சூழ்நிலைக்கு வருதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த நிலை வரைக்கும் வந்து புருஷா புருடன் அப்படின்னு வச்சுக்கோங்க. புருஷான்றது வந்து அவதார புருஷர்கள், அவங்க வந்து எப்படி வந்து அறிவுநிலை இருக்குது. புருடன் வந்து ஆன்மா, நம்ம ஜீவாத்மா, அந்த ஆன்மாவுக்கு எப்படி அறிவுநிலை வேறுபடுது அப்படின்றது வந்து அந்த 5 ஒலிகள் 5 ஓசைகள் மூலம் எப்படி 25 நிலையில் வந்து 25 ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் வந்து வெளிப்பட்டு அந்த உயிரில் வெளிப்பட்டு அதற்கு அவஸ்தைக்குள்ளாக்கி அப்போது அதற்கு வந்து 25 நிலையில் அறிவியல் இந்த அறிவியல் வந்து 7 நிலைகளை உள்ளடக்கலாம். அந்த 7 நிலை உள்ளடக்க தகுந்த மாதிரி அது வெளிப்படும் சரீரமும் எந்த சரீரத்தில் வந்து நமக்கு பஞ்ச கோஷம்னு சொல்லுவாங்க, அதை வந்து 7 கோஷமாக கொண்டு போகலாம். அந்த பஞ்ச கோஷத்தில் எந்த நிலையில் வந்து உங்கள் சக்தி நிலை உயரதோ அந்தந்த பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த எந்த லேயரில் வந்து நம்ம எனர்ஜி போதோ நிரம்பி போய் கொண்டு இருக்கிறதோ அந்த லேயருக்கு தகுந்த மாதிரி அறிவு வெளிப்பட்டு அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி கான்சியஸ் லெவல் வெளிப்பட்டு கான்சியஸ் லெவல் ஏற்ற மாதிரி வந்து லோகங்களை தொடர்பு கொள்ளும் தன்மையும் உயர்ந்து இந்த பீயிங் வந்து அதி உணர்நிலையிலிருந்து இயங்குறதுக்கு வழிவகுக்குது. அப்போ அறிவுக்கு ஏற்றாற்போல் இந்த உயிர் இயங்குகிறது. அறிவு கம்மியாக இருந்தால் குறைவான நிலையும் அறிவு அதிகமாக மேலான நிலையும் இயங்குகிறது. இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.